அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 25. இதிகாசங்கள் லௌகிக வாழ்க்கையின் சகல பகுதிகளையும் உள்ளடக்கி ஒரு பெருங்கதையை எழுதக்கூடிய சக்தி இன்று எந்த எழுத்தாளருக்காவது உண்டா? ஒரு காலத்தில் இருந்தது. அவர்கள் எழுதிய கதைகள்தான் இதிகாசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மகாபாரதம், இராமாயணம் ஆகிய இரண்டும் தான் இந்தியாவின் மகாபெரும் இதிகாசங்கள். அந்தக் கதைகளை திரும்பத் திரும்பப் படிப்பதிலும் கேட்பதிலும் மக்களுக்கு அலுப்பு தட்டுவதே இல்லை. ஏனென்றால் அந்தக் கதைகளில் வரும் பாத்திரங்கள் வெறும் கற்பனை அல்ல, அவை மனித சுபாவத்தின் வெவ்வேறு வடிவங்கள். தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இந்த ஐவரும் 5 விதமான குணங்களைக் கொண்டவர்கள். திருபதி, குந்தி, காந்தாரி இவர்கள் பெண்மையின் வெவ்வேறு பரிமாணங்கள். துரியோதனன், சகுனி, கர்ணன் இவர்கள் தீமையின் நிழல்கள். ஆனால் கர்ணன் மட்டும் ஒரு விதிவிலக்கு. கண்ணன் அவன்தான் எல்லாவற்றுக்கும் சூத்திரதாரி, அவன்தான் விதி என்பதன் குறியீடு. மகாபாரதத்தை படிக்கும்போது நாம் ஒரு பெரிய சமுத்திரத்தில் நீந்துவது போன்ற உணர்வு ஏற்படும். அதில் இல்லாத தத்துவங்கள் இல்லை, அதில் இல்லாத மனித உணர்வுகள் இல்லை. எது இங்கே இல்லையோ அது எங்குமே இல்லை என்று சொல்லுமளவுக்கு மகாபாரதம் விரிவானது. வியாச முனிவர் இந்த கதையைச் சொல்ல பிள்ளையார் எழுதினார் என்பது ஐதீகம். அதேபோல வால்மீகி எழுதிய இராமாயணம். ராமன் அவன் ஒரு லட்சிய மனிதன், ஏகபத்தினி விரதன். சீதை கற்பின் சிகரம். இலக்குவன், பரதன், சத்துருக்கனன் இவர்கள் சகோதரத்துவத்தின் இலக்கணம். அனுமன் அவன் பக்தியின் வடிவம். ராவணன் அவன் அறிவாளி, ஆனால் அவரது ஆணவம் அவனை அழித்தது. இந்த இதிகாசங்கள் நமக்குச் சொல்லும் நீதி என்ன? தர்மம் வெல்லும், பாவம் தோற்கும், எவ்வளவு காலம் ஆனாலும் சத்தியமே நிலைத்து நிற்கும். இதிகாசங்கள் வெறும் கதைகள் மட்டுமல்ல, அவை வாழ்க்கைப் பாடங்கள். நம் முன்னோர்கள் இந்தக் கதைகளை வெறும் பொழுதுபோக்கிற்காகச் சொல்லவில்லை. வருங்கால தலைமுறையினர் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை விளக்குவதற்காகவே இவற்றை உருவாக்கினார்கள். இன்று நாம் காணும் திரைப்படங்கள், நாவல்கள் எல்லாவற்றுக்கும் இந்த இதிகாசங்களே அடிப்படை. எந்தவொரு கதையையும் எடுத்துப் பார்த்தால் அதில் மகாபாரதத்தின் சாயலோ இராமாயணத்தின் சாயலோ கண்டிப்பாய் இருக்கும். மந்தரையையும் சூர்ப்பனகையையும் ராவணனந்தாம் ராமனுக்கு தெய்வ வடிவம் தருகிறார்கள். நிழல் அருமை வெயிலிலே நின்று அறியப்படுகிறது. வைணவ இதிகாச சிருஷ்டி இப்படி வானோங்கி நிற்பது கண்டு சைவர்கள் சிருஷ்டித்தது முருகன் கதை. அங்கே வில், இங்கே வேல், அங்கே ராமன், இங்கே முருகன். அங்கே ராவணன், இங்கே சூரபத்மன். அங்கே ராவணனுக்கு சில தம்பிகள், இங்கே சூரபத்மனுக்கு சில தம்பிகள். இரண்டிலும் ஏறத்தாழ ஒரே வகையான பாத்திரப் படைப்புகள். விவரமாக தெரிந்து கொள்ள திருரா. பி. சேதுப்பிள்ளையின் வேலும் வில்லும் படியுங்கள். ஆயினும் வைணவர்களின் அற்புத கற்பனையை சைவர்கள் வெல்ல முடியவில்லை. சைவர்கள் பெரும்பாலும் நாமாவளியாகவே பாடியிருக்கிறார்கள். எருமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று என்று இருக்கின்ற முகங்களுக்கு கணக்குச் சொன்னார்களே தவிர ஆழ்ந்த தத்துவங்களை அதன் மூலம் உணர்த்தவில்லை. ஆண்டாள் திருப்பாவையைப் படித்தார்கூட நமக்கு மெய்ச்சிலிருக்கிறது. மனித ஆன்மாவின் தெய்வீகாகத்தை அது மெய்ச்சிலிருக்கக் காட்டுகிறது. அஃபன்றியும் கடவுளைக் காதலனாக பாவிப்பது என்ற சம்பிரதாயத்தை முதலில் துவக்கியது வைணவன்தான். பிறகு சைவமும் அதை பின்பற்றியது. சைவத்திலும் முருகனையும் பரமசிவனின் வேறு சில வடிவங்களையும் காதலனாக பாவிப்பது வழக்கில் வந்தது. ஆனால் சக்தியையோ பிற பெண் தெய்வங்களையோ காதலியாக பாவிப்பதாக இல்லை. அங்கேயும் இந்துக்கள் பண்பாடு காத்தார்கள். காதல் என்பது பாசத்தின் முதிர்ச்சியாகவே காட்டப்பட்டது. சில இடங்களில் காம உணர்ச்சி அதிகரித்திருந்தால் அது பரிபூரண நிலையைக் குறிக்கும். ஆதிமூலத்தோடு இரண்டர கலந்துவிட்டு தெய்வீக நிலையைக் குறிக்கும்.
வேறு எந்த மதத்தவரும் இந்துக்களைப் போல் இறைவனோடு நேரடியாக பேசுவதில்லை. உனக்கு ஏன் மாடு என்றும், வீடு கிடையாதா என்றும், தாய் தகப்பன் இல்லையா என்றும், அதனால்தான் ஒருவன் வில்லால் அடித்தானா என்றும், ஏதோ நீண்ட நாள் பிரிந்திருந்த சொந்தக்காரர்களைக் கேட்பது போல இறைவனைக் கேட்பவர்கள் இந்துக்கள்தான். இறைவனுக்கும் மனிதனுக்கும் அதிக இடைவெளியில்லாமல் சிருஷ்டித்தவர்களும் இந்துக்கள்தான். மூலமாக முளைத்தெழுந்தவனை உறவினன் ஆக்கிக் கொண்டவர்களும் இந்துக்கள்தான். காதல் வாழ்க்கையையும் திருமண வாழ்க்கையையும் கடவுளிடம் கண்டவர்கள் இந்துக்கள்தான். ஸ்தூலத்தை சிவமாகவும் ஆன்மாவை சக்தியாகவும் கண்டவர்கள் இந்துக்கள்தான். கடைசி ஏழைக்கும் கடவுளைச் சொந்தக்காரனாக அவனை ஆண்டியாகக் கண்டவர்களும் இந்துக்கள்தான். அந்த தமிழக இந்துக்களிலே சைவர்கள் முருகனைத் தமிழனாகக் கண்டார்கள். சைவர்கள் அவனை தமிழனாகக் கண்டபோது வைணவர்கள் திருமாலை தமிழாலேயே அழைத்தனர். சைவர்கள் ஸ்ரீரங்கம் என்று சொன்னால் வைணவர்கள் அதை தமிழில் திருவரங்கம் என்று சொல்லுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்மாவும் ஸ்தூலமும் ஆனந்தமாக ஆடிப்பாட வேண்டும் என்பதே இந்துக்களின் நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தின் வடிவங்கள்தான் சைவ நடராஜரும் வைணவக் கண்ணனும். எங்கே தொட்டாலும் எதைப் படித்தாலும் இந்துக்கள் உருவாக்கிய பாத்திரங்கள் நம்மை வெறும் அதீத உலகிற்குக் கொண்டு போகவில்லை. லௌகீக உலகத்தை எடுத்துக் காட்டுகின்றன. கதைகளைப் பொய் என்று சொல்லலாம். அந்தக் கற்பனையின் சிறப்பை வியக்காமலிருக்க முடியாது. சொல்லப்போனால் அத்தகைய கற்பனை உலகத்தில் இந்த பல்லாயிரம் ஆண்டுகளில் வேறு எவனுக்கும் கிடையாது. சுபம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.